கிருத்திகான்னு சொல்லும் போதே யாரோட இங்க ரொம்ப ஒன்றி போறீங்க? முருகரோட. முருகர் வர்ஷிப் பண்ணும்போது கிருத்திகா இஸ் ஆர் ஆல்வேஸ் they get the blessings. ஏன்னா அவரோட எனர்ஜி உங்களோட எனர்ஜியோட ரொம்ப ஒத்து போகுது. எங்க போனாலும் நான் தான் டாப்ல இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு கிருத்திகா கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்றத அவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். கிருத்திகாவே ஒரு நெருப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்க விட்டாலுமே இவங்க அந்த எஃபர்ட் போட்டு மேல வந்துருவாங்க அப்படின்றதுதான் இந்த கிருத்திகா நட்சத்திரம். அண்ட் they reach great heights. நீங்க பேசுற விதமே ரொம்ப லூஸ் டாக்லாம் விட மாட்டாங்க. ரொம்ப டைரக்டா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுவாங்க. பேசிக்லி தே ஆர் வெரி குட் லீடர்ஸ். அந்த குவாலிட்டிஸ்னு அவங்க கிட்ட இருக்கு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா லைஃப் கொண்டு போவாங்க. ஸோ இப்போ கிருத்திகா நட்சத்திரம் அவங்க மேரேஜ் பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். கிருத்திகாக்கான ஜென்ரல் அட்வைசஸ் என்னெல்லாம் பேசிக்கான விஷயம் கிருத்திகா அவங்க லைஃப்ல பார்த்துக்கணும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிருத்திகா நட்சத்திரம். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்கள ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க அவங்கள பத்தி என்ன நினைப்பாங்க, அவங்க கேரக்டர் என்ன, மேரேஜ் லைஃப், கெரியர், என்னென்னலாம் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், நம்மளோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். ரொம்பவே பேசிக் அஸ்ட்ராலஜிலேருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த கோர்ஸ். அது கூடவே ஆஸ்ட்ரோ சைக்காலஜின்றதால இதுல என்னென்ன சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம் அதுவுமே சேர்த்து சொல்லி கொடுப்போம். இதுல ஜாயின் பண்றதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா யூ ஷுட் கோ அண்ட் ரெஜிஸ்டர். கீழே கொடுத்துருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எப்பவுமே எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க என்ன சொல்றோம், நாங்க 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண உடனே எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல யாரு ரொம்ப ஆக்டிவா இருக்கா, யாரு ஆக்டிவா இன்ட்ரெஸ்ட் காட்டுறா, கண்டென்ட்ல கமெண்ட் பண்றா, அவங்களெல்லாம் பார்த்து நாங்க we are choosing, அவங்கள இருந்து சூஸ் பண்ணி நாங்க ராசி கற்கள் கிஃப்டா கொடுக்குறோம். ஏற்கனவே நாங்க கிஃப்டா கொடுத்துருக்கோம். போய் கம்யூனிட்டி பேஜ்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். when we reached 50K, இப்போ 100K வரும்போது திரும்ப இருக்கு. ஸோ டூ சப்ஸ்கிரைப். ஓகேயா? சரி, இப்போ கிருத்திகா நட்சத்திரம் மேஷ ராசிலையும் வரும், ரிஷப ராசிலையும் வரும். மேஷ ராசிலன்னு வரும்போது கிருத்திகாவோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த மேஷம் கிருத்திகா ரொம்பவே சக்சஸ் அண்ட் க்ரோத் ஓரியன்டட். கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்றத அவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். கிருத்திகாவே ஒரு நெருப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே ரிஷபம்னு வரும்போது அவங்க ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்கணும், ஃபினான்ஸ் சேர்க்கணும், வெல்த் சேர்க்கணும், எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். அந்த கம்ஃபர்ட்டுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த லைஃப்ல பண்ணணும். ஃபேமிலிக்குன்னு எல்லாமே சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் ரிஷப கிருத்திகாவோட ஃபோக்கஸா இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நீங்க ஒரு கிருத்திகா நட்சத்திரக்காரங்களை போய் பாக்குறீங்க, இல்ல நீங்க கிருத்திகா நட்சத்திரம் உங்களை இன்னொருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னா உங்களை பத்தி என்னெல்லாம் நோட் பண்ணுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நோட் பண்ணுவாங்கன்னா உங்க முகத்துல இருக்க தேஜஸ். ஏன்னா கிருத்திகா சூரியனோட நட்சத்திரம் இல்லையா? சூரியனோட நட்சத்திரமா இருக்கிறதுனாலே அவங்க முகத்துல ஒரு விதமான தேஜஸ் இருக்கும், ஒரு விதமான தெளிவு. இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப தெளிவா இருக்காங்களே அப்படின்னு அவங்க நோட் பண்ணுவாங்க. ரொம்ப ஷார்ப்பான ஐஸ் இருக்கே அப்படின்னு அதையும் நோட் பண்ணுவாங்க. ப்ராமினன்டான ஃபோர்ஹெட் இருக்கே அப்படின்னு அது பார்ப்பாங்க. நீங்க பேசுற விதமே ரொம்ப லூஸ் டாக்லாம் விட மாட்டாங்க. ரொம்ப டைரக்டா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுவாங்க. அதையும் பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கு அந்த விஷயத்துல பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னா ரொம்ப பிளண்டா ரிப்ளை பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா டக்குன்னு என்னடா இப்படி ரிப்ளை பண்றாங்களே அப்படின்னு இருக்கும். அதுவுமே இவங்க பண்ணுவாங்க. அண்ட் பேசிக்கலி இஃப் யூ சி, கிருத்திகா அவங்களோட இமேஜ் சொசைட்டில எப்படி இருக்குன்றத ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இமேஜ் இந்த சொசைட்டி, அவங்கள பத்தின இமேஜும் சரி, அவங்க ஃபேமிலி பத்தின இமேஜும் சரி, அந்த பேர் வெளியில கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காஷியஸ்னஸ் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ்னு வரும்போது இன்னுமே என்னென்ன விஷயங்கள் அவங்கள பத்தி இருக்கும் அப்படின்னா, அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆப்வியஸ்லி கிருத்திகான்னு சொல்லும் போதே யாரோட இங்க ரொம்ப ஒன்றி போறீங்க? முருகரோட பிறப்பு நட்சத்திரம்னு வரும்போது விசாக நட்சத்திரம் பிறந்தது. ஆனா உருவான நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம். கிருத்திகா பெண்கள் தான் அவரை வளர்த்ததே. ஸோ முருகரோட வாழ்க்கையோட பார்த்தீங்கன்னா கிருத்திகா நட்சத்திரத்தோட வாழ்க்கையும் சரி, கேரக்டரும் சரி ரொம்பவே ஒன்றி போகும். அதுதான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வருது. அப்போ முருகருக்கு என்னது? முருகர் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா பார்வதி. ஆனா முருகர் வளர்த்தது சில கார்த்திகை பெண்கள் இல்லையா? ஸோ ஒரு கிருத்திகா நட்சத்திரம் ஒரு குடும்பத்துல பிறக்குறாங்கனாலே அவங்களுக்கு அங்க அம்மா மாதிரியான மீதி பெண்கள் அவங்கள வளர்ப்பாங்க. அம்மாவோட சிஸ்டர்ஸா இருக்கலாம், இல்ல வேற ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். ஆனா அந்த பெண்கள் அவங்கள வளர்ப்பாங்க, கூடவே இருப்பாங்க.
ஸோ அவங்க பிறக்கும் போதே இவங்கெல்லாம் இருக்காங்களே, இல்லை சொந்த சிஸ்டர்ஸாக கூட இருக்காங்களே அப்படின்றது இருக்கும். அண்ட் தென் இஃப் யூ சி முருகருக்கு எப்படி கோவம் வருமோ அதே மாதிரி கிருத்திகாவுக்கு அவங்களுக்கும் அதே மாதிரி கோவம் வரும். சும்மாலாம் கோவம் வராது, ஒரு நியாயமான கோவமாக தான் இருக்கும். இப்போ முருகர் பிள்ளையார் கூட போட்டி போட்டுட்டு முருகர் போய் உலகத்தை சுத்திட்டு வருவார் இல்லையா மாங்கனிக்காக. பிள்ளையார் என்ன பண்ணுவாரு, அப்பா அம்மாவை சுத்திட்டு வந்துருவாரு. ஆனா ஐடியலி முருகர் சொன்னது கரெக்ட் இல்லையா? அப்பா என்ன பண்றாரு, முருகர் அம்மா அப்பா கிட்ட கோச்சிட்டு போய் பழனி மலை வந்துடுறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில இது நியாயம் இல்லைல்ல, இது இப்படிதானே கரெக்ட், ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்றத கிருத்திகா நட்சத்திரம் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு கோவமும் படுவாங்க, ஒரு நியாயமான கோவமா தான் இருக்கும். அண்ட் அவங்களோட கோவப்படுற விதம் நீங்க பாத்தீங்கன்னாலே அவ்வளோ சீக்கிரமாலாம் வராது. அவங்க ரொம்ப நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க. அட் ஒன் பாயிண்ட் அந்த கோவம் வரும் பாருங்க, அது பூகம்பம் மாதிரி இருக்கும். ஒரு நெருப்பு, ஒரு பால்கனோ பூமியில இருந்து வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கிருத்திகாவோட கோபம். அண்ட் இஃப் யூ சி பேசிக்லி தே ஆர் வெரி குட் லீடர்ஸ். அந்த குவாலிட்டிஸ்மே அவங்க கிட்ட இருக்கு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா லைஃபை கொண்டு போவாங்க, ரொம்ப மோட்டிவேட்டடான இண்டிவிஜுவல். அவங்க ஒரு விஷயம் கோல்னு எடுத்து பண்ணணும்னு நினைச்சிட்டாங்கன்னா எவ்வளோ எஃபர்ட் போட்டாவது அதை பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் அவங்களோட ப்ரெசன்ஸே ரொம்ப ஒரு கமாண்டிங் ப்ரெசன்ஸா இருக்கும். அண்ட் தே நோ ஹவு டு கோஆர்டினேட், பீப்புளை கோஆர்டினேட் பண்ணி எப்படி வேலை வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் வென் இட் ஸோ அவங்களோட அதர் நேச்சர்னு பார்க்கும்போது தே ஆர் வெரி ட்ரஸ்ட்வர்த்தி இண்டிவிஜுவல். இந்த விஷயத்துல அவங்க என்ன நம்புறாங்க, ஸோ ஐ ஷுட் ஸ்டாண்ட் ஃபார் தம் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் நிறைய அவங்கள மட்டும் இல்லாம எல்லாரையும் மேல உயர்த்துறதுக்கு அவங்க ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. ஏன் நீங்க இது பண்ணலாமே, இது பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்ல, அதை பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் எந்த துறையில இருந்தாலுமே தே வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல் இன் தட் ஃபீல்ட். ஸோ அது அவங்களோட லைஃப்லயே தெரிய வரும். ஸோ முருகரும் பாத்தீங்கன்னா முருகரோட பிறப்பே அந்த தேவர்கள் வெற்றி பெறுறதுக்கு இல்லையா? ஸோ அந்த வெற்றி பெறணும், எனக்கு இந்த இடத்துல எனக்கு விக்டரி வேணும்ன்றது கிருத்திகா நட்சத்திரத்தோட ஒரு கோலாவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் யூ சி இது கேரக்டரிஸ்டிக் சிம்பிள் வரும்போது கிருத்திகா நட்சத்திரத்தோட சிம்பிள் என்னன்னா நைஃப். ஸோ கத்தி. கிருத்திகான்னு வரும்போதே அந்த கட்டிங் கிருத்திகையோட ரொம்ப ரிலேட்டட். ஸோ அந்த கத்தி, அந்த கட்டிங், அந்த நைஃப் அப்படின்னு வரும்போது ஒரு நைஃபை நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் மெடிக்கல் ஃபீல்டில் சர்ஜரிக்கும் யூஸ் பண்ணலாம். அப்போது அந்த கத்தின்றது ஒரு ஷார்ப்பான விஷயம். இட்ஸ் அ வெரி ஷார்ப் திங், இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வச்சுட்டு நல்ல விஷயமும் செய்யலாம், கெட்ட விஷயமும் செய்யலாம் இல்லையா? அதுதான் கிருத்திகா நட்சத்திரம். ஸோ இவங்களை கரெக்டான விதத்தில் கொண்டு போனாங்கன்னா, கரெக்டான விதத்தில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இவங்க ரொம்ப நல்ல விதத்தில் யூஸ் ஆவாங்க. ஆனால் இவங்களை இதே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, இவங்களை தப்பான விதத்தில் வழி நடத்துகிறாங்க, இவங்களோட சேர்க்கை சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லைன்னு வரும்போது தே கெட் மிஸ்கைடட். ஸோ அதே மாதிரி ஒரு சில பேர் அவங்கள மிஸ்கைட் பண்ணி அட்வைஸ் பண்ணுறதுக்குனே கூட அவங்க லைஃப்பில் அவங்க பீப்புள் மீட் பண்ணலாம். அவங்க அட்வைசஸ் கேட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய கர்மாக்கள், கெட்ட கர்மாக்கள் கூட அந்த மாதிரியான அட்வைசஸ் கேட்கும் போது இவங்க சேர்க்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ தே ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இவங்க யார்கிட்ட அட்வைசஸ் கேட்குறாங்கன்றதும் கிருத்திகா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் தே ஆர் வெரி பவர்ஃபுல், தேர் வெரி எனர்ஜெட்டிக் பீயிங்ஸ். அவங்க எனர்ஜி நல்ல விதத்தில் யூஸ் ஆகணும். அட் த சேம் டைம் அனிமல், கிருத்திகா நட்சத்திரத்தோட அனிமல்னு பார்த்தீங்கன்னா கோட். ஓகேயா? இப்போ சேம் நீங்க அந்த ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆடு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பான மவுண்டனா இருக்கும். ஆனா அது அந்த ஆடா இருக்கட்டும் இல்ல ஷீப்பா இருக்கட்டும் அது கிளைம் பண்ணி மேல போயிடும் இல்லையா? எங்க விட்டாலுமே இவங்க அந்த எஃபர்ட் போட்டு மேல வந்துருவாங்க அப்படின்றதுதான் இந்த கிருத்திகா நட்சத்திரம். அண்ட் தே ரீச் கிரேட் ஹைட்ஸ். ஓகே, இப்ப செலிபிரிட்டின்னு வரும்போது கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்த ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி வேற யாருமே இல்லை, நம்ம ஸ்ரீதேவி. ஸோ நம்ம ஸ்ரீதேவி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீதேவி சின்ன வயசுல அதாவது இப்போ ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைய ஒரு எக்ஸாம்ல கொண்டு போய் விட்டீங்கன்னா அந்த குழந்தை ஒழுங்கா எக்ஸாம் எழுதுமான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த வயசுல இருந்தே ஸ்ரீதேவி எக்ஸலண்டான ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களால ரிலேட் பண்ண முடியல. ஸோ தே ஆர் வெரி வெரி டேலண்டட். அந்த இடத்துல அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அங்கே என்ன பண்ணணும்னு தெரியும், என்ன பண்ணி அதை பெஸ்டா பண்ண முடியும்னு தெரியும். அண்ட் ஸ்ரீதேவி சும்மா இல்லை, தமிழ்லயும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ், தெலுங்கு அங்கேயும் போனாங்க, அங்கேயும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ், ஹிந்தி ஃபீல்டுக்கு போனாங்க, அங்கேயும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ். எங்க போனாலும் நான் தான் டாப்ல இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு கிருத்திகா கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இவங்களும் அதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறெவர் ஷி வெண்ட் ஷி இஸ் த பெஸ்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருத்திகா நட்சத்திரம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அகைன் திஸ் அப்ளைஸ் டு ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி லைஃப்ல என்னாச்சு?
ஸ்ரீதேவி லைஃப்ல பார்த்தீங்கன்னா இனிஷியலா ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ஒழுங்காக செட் ஆகலை. இனிஷியலா இட் சீம்ஸ் லைக் அ மேரேஜ், ஆனால் அது மேரேஜ் இல்லைன்னு சொல்றாங்க. இனிஷியலா ஃபார்ம் ஆன ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. லேட்டர் ஷீ மேரிட் போனி கபூர். அதுவுமே ஒரு ஒரு குழப்பத்தோட நடந்த ஒரு மேரேஜாக தான் இருந்தது. இது ஏன்னா போனி கபூருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ சம்திங் விச் கிருத்திகா நட்சத்திரம் ஷுட் டேக் கேர் இஸ் அபவுட் தேர் மேரேஜ் ஆஸ் வெல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் பார்க்கணும்னா ஃபார் கிருத்திகா நட்சத்திரா, கிருத்திகா நட்சத்திரமுக்கு செவ்வாயோட கர்மா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் கர்மா இருக்கு. செவ்வாய்னு வரும்போது செவ்வாய் இஸ் ஸோ ரிலேட்டட் டு மேரிட் லைஃப். ஓகேயா? ஸோ இப்போ கிருத்திகா நட்சத்திரம் அவங்க மேரேஜ் பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். முதல்ல வெதர் தே ஆர் ரெடி, நம்ம இந்த மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோமா, நமக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா, இன்னொருத்தவங்க நம்ம லைஃப்ல வரும்போது அவங்களோட சேர்ந்து நம்ம லைஃப் ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கணுமான்னு முதல்ல கிருத்திகா நட்சத்திரம் டிசைட் பண்ணிக்கணும். அவங்க அதுல தெளிவா இருந்துக்கணும். ஸோ வி கால் தட் அஸ் ரிலேஷன்ஷிப் கான்ஷியஸ்னஸ். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் கான்ஷியஸ்னஸ் அவங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்றத இவங்க முதல்ல செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த அதர் பர்சன் கூட நமக்கு ஒத்து வருதா அப்படின்றத இவங்க கொஞ்ச நாள் டைம் எடுத்து இவங்க அதெல்லாம் அவங்க கூட பேசி பார்க்காம they should not proceed for marriage. அவங்க ஒன்ஸ் அவங்க கூட நல்லா பேசி பார்த்துட்டாங்க அண்ட் தே ஃபீல் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கம்பேட்டபிள்னு அவங்க தெரிஞ்சு அப்புறம் மேரேஜ் பண்ணாங்கன்னா that would be a good life for them. அது ஒரு நல்ல மேரிட் லைஃபா போகும் உங்களுக்கு. பட் அதுல என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க ஒரு பார்ட்னர் பாக்குறாங்க, ஒரு பொண்ணு பாக்குறாங்க, அந்த பொண்ணு பாக்குறாங்க, இவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரும், எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் தான் சொன்னல, இவங்க இன்னொரு விஷயம் நீங்க கனெக்ட் பண்ணலாம், அவங்களுக்கு அந்த ஒரு அவசர புத்தி கொஞ்சம் இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு தான் பிடிச்சிருக்கேன், எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன், எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும், நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரொசீட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஸ்பார்க் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க இல்லை மேரேஜ்குள்ளே போகிறாங்கனாலே தென் இட்ஸ் அ ப்ராப்ளம். தே ஹேவ் டு பி வெரி ப்ராக்டிக்கல் எனஃப் இன் அனலைசிங் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வருமானு. பட் once they say they are good, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா when they marry a compatible partner அவங்களோட growthக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரோட growthக்கும் ஹெல்ப் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா grow ஆவாங்க. That's the best path in relationship with which Kritika Nakshatram can choose. With respect to other family members பார்த்தீங்கன்னா Kritika Nakshatram முக்கியமா ரிஷபம்ல வர கிருத்திகா they are very interested in family gatherings. ஃபேமிலியோட சேர்ந்து ஒன்னா வெளியில போகலாம், நல்லா இருக்கும், நான் ஃபேமிலி மீட்டப்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் அவங்க ரொம்ப அதில் இன்வால்வ்டாக இருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இன் ரிலேஷன்ஷிப் நான் சொன்ன அந்த ஸ்பார்க். ஸோ கிருத்திகா இஸ் அகெயின் another sexual நட்சத்திரம். ஸோ அவங்க கிட்ட அந்த ஸ்பார்க் அண்ட் அந்த செக்ஷுவல் எனர்ஜி would be like very high. ஓகேயா? சரி, இப்போ நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது கிருத்திகா நட்சத்திரத்தோட கடவுள் யாரு இல்லையா? கிருத்திகா நட்சத்திரத்தோட கடவுள் யாரு? கிருத்திகா நட்சத்திரம்னு வரும்போது அவங்களோட கடவுள் அக்னி. அதனால்தான் அவங்களோட கோவம் நெருப்பு மாதிரி இருக்கும்னு சொன்னல, அக்னி தான் கிருத்திகா நட்சத்திரத்தோட கடவுளே. ஸோ இதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா அக்னின்றது நம்ம சமைக்க உதவுற ஒரு நெருப்பா இருக்கலாம், இல்ல ஒரு இடத்தையே எரிக்கிற ஒரு காட்டையே எரிக்கிற அளவுக்கான ஒரு நெருப்பா இருக்கலாம். ஸோ அங்க பாசிட்டிவாவும் ஒரு ஒர்க் பண்ணலாம், இல்ல நெருப்பை நீங்க நெகட்டிவாவும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ ஆனா அந்த நெருப்பு எவ்வளவு பவர்ஃபுல், அதே தான் கிருத்திகா நட்சத்திரத்தோட நேச்சர். தே ஆர் வெரி பவர்ஃபுல். நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணும், கெட்ட விதத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது, தப்பான கைடன்ஸ்ல போய் கிருத்திகா நட்சத்திரம் மாட்டிக்க கூடாது. தட்ஸ் த திங். ஓகேயா? அண்ட் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா நெருப்பு பேஸ் பண்ணதா இருக்கிறதுனாலே நெருப்புக்கு நீங்க எவ்வளவுதான் தீனி போட்டாலும் நெருப்புக்கு அது அடங்காது, அது கேட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு நீங்க சாப்பாடு போட்டல, இப்ப யாகம்லாம் வளர்த்தா அதுல ஃபுட் போடுவாங்கல்ல, பழங்கள் போடுவாங்க, அப்புறம் நெய் போடுவாங்க, அந்த மாதிரி யாகம்லாம் வளர்த்து அதுல நெருப்புக்கு நம்ம போடும்போது நெருப்பு எவ்வளவு நீங்க கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதே தான் கிருத்திகா நட்சத்திரத்துடைய பசியும் சொல்லுவாங்க. ஸோ கிருத்திகா நட்சத்திரம் தே லவ் ஃபுட். அவங்களுக்கு எவ்வளோதான் என்னதான் பிடிச்ச ஐட்டம் சாப்பிட்டாலும் தே ஸ்டில் வாண்ட் மோர் ஆஃப் தட். இல்லை எனக்கு முன்னாடி நான் அதை சாப்பிட்டேன், இப்போ எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்கு, தே வாண்ட் மோர் ஆஃப் தட். சம் ஆஃப் த கிருத்திகாஸ் ஆர் ஆல்சோ வெரி குட் குக். ஓகேயா? அது அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி கெரியர்ல பார்க்கலாம். ஸோ வாட் ஆல் கெரியர் கிருத்திகா கேன் சூஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், சம் ஆஃப் த கிருத்திகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஹொரோஸ்கோப்பை அதை சப்போர்ட் பண்ணும்போது தே ஆர் வெரி குட் குக்ஸ், அதுவும் வரும். அண்ட் நான் சொன்னல தே ஆர் வெரி குட் லீடர்ஸ்.
அப்போ அந்த அத்தாரிட்டேட்டிவ் ரோல்ஸ் கவர்மெண்ட்ல அந்த அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷன்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான ரோல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் லீடர்ஸ் பேஸ் பண்ண ரோல்ஸ் அதுக்கெலாம் வந்து இவங்க தாராளமாக போகலாம். அண்ட் ரொம்ப இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ், ஏன்னா தே ஹாவ் அ வெரி பவர்ஃபுல் ஃபோக்கஸ். இப்போ இந்த நாட்டுக்கு ஃபோக்கஸ்டாக நம்ம இன்னும் அடுத்த விஷயம் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஃபோக்கஸ் இருக்கு. அண்ட் சிபிஐ ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் அவங்க பண்ணலாம். அப்புறம் நான் நைஃப் வந்து கிருத்திகாவோட சிம்பிள்னு சொன்னேன். ஸோ சர்ஜனாகவும் அங்கே இருப்பாங்க. அண்ட் இஃப் யூ சி தே ஆர் வெரி குட் அட் இன்ஜினியரிங் டூ, ஏன்னா அந்த மிஷினரிஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது எல்லாத்துலேயும் இருக்க காம்ப்ளிகேட்டட் டெக்னாலஜிஸ்லாம் இங்கே கற்றுப்பாங்க. தே ஆர் பேசிக்கலி குட் அட் எவ்ரி திங். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே. ஒரே ஒரு விஷயம், ஈவன் இன் கெரியர் தே ஹாவ் டு கீப் தேர் ஈகோ இன் செக். இல்லைனா பாஸ் கூட பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இவங்க டேலண்டட் இல்லையா, இவங்க சொல்லுவாங்க ஆனால் அதை பாஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அங்கே கிளாஷஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ தே ஹாவ் டு மேனேஜ் தட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெரியர். சரி, இப்போ இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து கிருத்திகாக்கான ஜென்ரல் அட்வைசஸ் என்னெல்லாம் பேசிக்கான விஷயம் கிருத்திகா அவங்க லைஃப்ல பார்த்துக்கணும் அப்படின்னா, ஒன்று நான் கெரியருக்கு ஆல்ரெடி சொன்னேன். அவங்க ஈகோ இன் செக் வச்சுக்கும் போது தட்ஸ் குட் ஃபார் கெரியர். அட் த சேம் டைம் தட்ஸ் குட் ஃபார் ரிலேஷன்ஷிப் டூ. ஓகேங்களா? ஸோ இவங்க சம்டைம்ஸ் அதர்ஸ் மே ஃபீல் தே ஆர் வெரி ரிஜிட். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் வேணும்னு நிற்கிறாங்க. மீதி பேர் சொல்றதை அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க அப்படின்றத உங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க. உங்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம், சுத்தி இருக்கவங்கள நீங்க கேட்டு பாருங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நீங்க முதல்ல அது அவங்க சுத்தி இருக்கிறவங்க அப்படி நினைக்கிறாங்களா, உங்க ஸ்பௌஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களா, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்களா அப்படின்றத நீங்க பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அப்படின்றத பார்த்துட்டு ஆல்சோ யூ ஷுட் சி தட் யூனோ அந்த மாதிரி அவங்க இன்னும் ஃபீல் பண்ணாம வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வளர்த்துக்கலாமா, இன்னும் ஃப்ளெக்சிபிளாக மாறலாமா, இல்லை அவங்க ஒப்பீனியன்ஸ் அவங்க ஏதாவது ஒப்பீனியன்ஸ்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா, அது எல்லாமே வந்து கிருத்திகா நட்சத்திரம் பார்த்துக்கணும். அண்ட் தென் நான் சொல்லல, தே ஆர் வெரி குட் மோட்டிவேட்டர்ஸ். ரொம்ப சக்ஸஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இவங்க அதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிருத்திகா நட்சத்திரம் இருக்காங்க, அவங்க பசங்க இருக்காங்கன்னா தே ஆல்சோ வாண்ட் தேர் கிட்ஸ் டு டூ தட். ஆர் அவங்க கூட இருக்கவங்க உங்க ஸ்பௌஸ், நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டேன், இது இவ்வளோ தூரம் நீ பண்ணலாமே, நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்ல, உன்னாலேயே அதை பண்ண முடியல அப்படின்னு கூட சம்டைம்ஸ் தே மே ஆஸ்க் தெம். ஸோ இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஓவர் சம்டைம்ஸ் இட் கேன் கோ இன் த எக்ஸீடிங் வே ஆன் அதர்ஸ். அதையும் வந்து தே ஷுட் டேக் கேர். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மினிமமாக வச்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் யூ, இட்ஸ் குட் ஃபார் அதர்ஸ் டு, இல்லையா? அதை நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த டெம்பர், ஏன்னா அக்னி வருது, நைஃப் சிம்பிளாக வருது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அவங்களோட அந்த கோவம், அந்த டெம்பர், தே ஹாவ் டு கீப் தட் இன் கண்ட்ரோல். ஏற்கனவே நீங்கள் கண்ட்ரோல், ஏன்னா ரிஷபம்ல வர கிருத்திகை வந்து சம்டைம்ஸ் தே ஹாவ் இட் கண்ட்ரோல். ஓகேயா? நீங்கள் இல்லை, நீங்கள் ஜென்ரலாக எந்த கிருத்திகையாக இருந்தாலும், நீங்கள் எந்த ராசியில் வந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல்டாக வச்சுருக்கீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு பாதர். இட்ஸ் ஃபார் அதர்ஸ் ஹூ ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் இட். ஓகேங்களா? அது ஸோ இது எல்லாமே கிருத்திகைக்கு தீஸ் ஆர் ஐ ஹவ் சீன் ஈவன் இன் ரியல் லைஃப். பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க கிருத்திகா நட்சத்திரம், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிருத்திகா நட்சத்திரம், மினிஸ்டர்ஸ் கிருத்திகா நட்சத்திரம், அண்ட் தென் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறவங்க கிருத்திகா நட்சத்திரம். ஸோ இட்ஸ் ஈஸி ஃபார் தம். அவங்க எந்த மாதிரியான ஒரு அடிமட்ட நிலைமையில இருந்தாலும் மேலே ஈஸியாக வந்துடுற மாதிரியான ஒரு நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம். அண்ட் ஃபார் தெம் டு கெட் பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களுக்கு அவங்க லைஃப் கொஞ்சம் நல்லா போகிறதுக்கு தே கேன் ஆல்வேஸ் வர்ஷிப் முருகர் வர்ஷிப் பண்ணும்போது கிருத்திகாஸ் ஆர் ஆல்வேஸ் they get the blessings. ஏன்னா அவரோட எனர்ஜி உங்களோட எனர்ஜியோட ரொம்ப ஒத்து போகுது இல்லையா? ஸோ he will there to tame you. உங்களை வந்து நல்ல டேம் பண்ணி நல்ல விதத்தில் ஒரு குருவா கொண்டு போகிறது முருகர் பண்ணுவார். ஓகே, see you all in the next நட்சத்திரா. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் முன்னாடி வரணும், இல்லை அடுத்தது என்ன நட்சத்திரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கிருத்திகா நட்சத்திரமா இருக்கீங்கன்னா ஸோ வாட் ஆல் யூ ஃபீல் அபவுட் த வீடியோ, அதுவும் நீங்கள் எதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் போடுங்க. ஓகேயா? அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ. தேங்க்யூ.